எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். டெய்லி நம்ம ஒரு விஷயமா பார்த்துட்டு வரோம். நேத்திக்கு ஒரு இன்சிடெண்ட் சொன்னேன். என்னோட பேத்தி குழந்த அவள் வந்து எவ்வளோ ஒரு கருணையான ஒரு நல்ல விஷயம் பண்ணினான்னுட்டு பார்க்காதவங்க பாருங்கள், அதையும் பாருங்கள். இது வந்து இன்னொரு பேத்தி பற்றி. அவளுக்கு பெட்ஸ்னா பேர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவள் கொஞ்ச நாளைக்கு முன்னால், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால், ஒரு குயில்னு சொல்லுவாங்களேன்னு நினைக்கிறேன், அது ஒன்று வளர்த்துட்டு இருந்தா. அவகிட்ட ஒரு நான் வந்து இதெல்லாம் பார்த்ததே இல்லை. நான் தூரத்துலேருந்து எல்லாத்தையும் ரசிப்பேன். அது வந்து அப்படி ஒரு பழகிட்டு இருந்தது. அதுக்கு எப்போ வெயில் வேணுமோ, எப்போ ஃபீட் பண்ணணுமோ, அந்த மாதிரி அழகழகாக பார்த்துப்பா. அவள் நல்லா பார்த்துப்பா. ஆனால் எல்லாத்துக்கும் அதுக்குன்னு ஒரு ஆயுசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு நாள் என்னாச்சு, அதுக்கு என்ன தொண்டையில் என்னமோ அது சிக்கிடுச்சா, இல்லை அதுக்கு என்ன உடம்பு முடியலன்னு தெரில. நல்லா தான் இருந்தது. இப்போ கொஞ்ச நேரம் எப்போவுமே வெயிலில் கொஞ்சம் நேரம் கூட்டிகிட்டு போயிட்டு விளையாட விட்டுட்டு வருவாள். அது போய் இப்படியே கீழேருந்து இப்படி போயிட்டு வந்துட்டுருக்கு. திடீர்னு அப்படியே துடிக்குது, கீழே விழுது. திரும்பி எழுந்திரிச்சு கொஞ்சம் நடக்குது, துடிக்குது, கீழே விழுது. இவள் என்னமோ தவிக்கிறா. என்னாச்சுன்னு தெரில. இந்த பேர்டுக்கு மட்டும் போய் டாக்டர்கிட்ட உடனே காட்ட முடியாதே, இதுக்கு இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இவள் கண் முன்னாலேயே அது அப்படியே சாஞ்சு செத்து போயிடுச்சு. அந்த குழந்தை அழுதுருக்கா. அதை வந்து இதே பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தா. மறுபடியும் அவள் வந்து அப்புறம் கொஞ்ச நாளில் நாங்கள் அதை சரி பண்ணுறது இன்னொரு பேர்டு கொண்டு வந்து வச்சிட்ருக்கா. அது வந்து இவள் பேர் சொன்னால் போதும், அது அப்படி ஒரு மாதிரி விசில் அடிக்கிற மாதிரி, பாட்டு பாடுற மாதிரி, இவ இருக்கான்னா அது சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி எப்போவுமே கண்டினியூஸாக அது இது கூடவே தான் இருக்குது. காலையில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவள் தான் அதை கேர் எடுத்துப்பா. இப்போ வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக அதை கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போகிறது பயம் அவளுக்கு. அந்த மாதிரி குழந்தை எல்லாம் நம்ம வீட்டு குழந்தைங்க தான். இவ்வளோ ஒரு கைண்டாக, இவ்வளோ ஒரு ஆசையாக எல்லாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஓகே, பார்க்கலாம். தேங்க்யூ.